அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, பூனைகளை விற்பனை செய்கிறது இஸ்லாமில் வந்துட்டு ஹலாலா ஹராமா அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோங்க. அதே மாதிரி பூனைகளை இஸ்லாமில் வந்துட்டு விற்கிறது அப்படிங்கிறது அனுமதிக்கப்பட்டதா அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பெரும்பாலானோர் பார்த்திங்க அப்படின்னா, இந்த பர்ஷியன் கேட் அப்படிங்கிற ஒரு பூனை பார்க்குறதுக்கு நல்லா புசு புசுன்னு இருக்கும். ஸோ அந்த பூனையை வந்துட்டு அதிக விலை கொடுத்து வாங்குறதும், அதிக விலை கொடுத்து விற்கிறதும் இப்போது மக்களோட நடைமுறையில் வந்துட்டு அதிகமாக புழங்கப்பட்டுட்டு இருக்குது. ஸோ இது வந்து சரியா தவறா அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ நம்மளுடைய நபி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல் கருத்து, ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன கூறியிருக்கார்கள் அப்படின்னாக்கா, நாய்கள் மற்றும் பூனைகளை வந்துட்டு இந்த மாதிரி விற்பனை செய்து அதன் மூலியமாக வரக்கூடிய கிரயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்து இருக்கிறார்கள் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து கருத்து 1. 2வது கருத்து என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன அறிவிச்சிருக்காங்க அப்படின்னாக்கா, பூனைகளை வந்துட்டு இந்த மாதிரி விற்பனை செய்கிறது தடை விதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுவும் வர்த்தக ரீதியாக இந்த மாதிரி பூனைகளை விற்பனை செய்கிறது அப்படிங்கிறது தடை விதிக்கப்பட்ட ஒரு விஷயம் அப்படிங்கிறத அவர் தெரிவிக்கிறாங்க. இந்த கருத்துக்கள்ல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னாக்கா, இந்த மாதிரி பூனைகளை விற்பனை செய்கிறது ஹராம் அப்படிங்கிறத ஒரு தரப்பினர் வந்து ரொம்ப ஆழமாக நம்புகிறாங்க. ஸோ இன்னொரு தரப்பினர் இதுக்கு மாறு கருத்துக்களும் சொல்கிறாங்க. இன்னொரு தரப்பினர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, அதாவது நோயுள்ள பூனை, ஆரோக்கியம் இல்லாத பூனை, உடல் பலவீனமான பூனை, இந்த மாதிரி பூனைகளுக்கு தான் வந்துட்டு தடை விதிச்சிருக்காங்க. ஆரோக்கியமான பூனையை வந்துட்டு விற்கலாம் அப்படிங்கிறத வந்து ஹலால் அப்படிங்கிறதாவும் தெரிவிக்கிறாங்க. அதாவது வர்த்தக ரீதியாக விற்காமல், அதாவது பூனை விற்கிறதே ஒரு பிஸ்னஸாக வச்சுருக்காம, நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய பூனை ஏதாவது குட்டி போடுது அப்படின்னாக்கா, ஒரு நல்ல வீட்டுக்கு அதை வந்து நல்லா பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற ஒரு பொறுப்பு எடுத்துக்கக்கூடிய ஒரு வீட்டுக்கு வந்து நம்ம பூனைகளை விற்கிறது அப்படிங்கிறது ஹலால் அப்படிங்கிறதாகவும் சில பேர் வந்துட்டு கருத்துக்கள் முன்வைக்கிறாங்க. இமாம் நவமி ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, மாலிக் அஹமத் ரலியல்லாஹு அன்ஹு அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்துட்டு பூனைகளை விற்பனை செய்கிறது ஹலால் அப்படிங்கிறதாகவும் கருத்துக்களை முன் வச்சுருக்காங்க. ஸோ 2 கருத்துக்கள் வந்து இருக்குங்க. ஹராம் அப்படிங்கிற கருத்தும் இருக்குது, ஹலால் அப்படிங்கிற கருத்தும் இருக்குது. இது மக்கள் வந்துட்டு அவங்க புரிஞ்சுக்கிறத வச்சு அவங்க என்ன ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ என்னோட கருத்துப்படி பார்த்தோம் அப்படின்னாக்கா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன கூறியிருக்கிறாங்களோ அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்படி பார்த்தாக்கா பூனைகளை வந்துட்டு விற்கிறது அப்படிங்கிறது ஒரு ஹராமான செயல் தான். ஸோ அதனால் அதை வந்து தவிர்த்துக்கலாம்.